ஹலோ. ஸோ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். ஸோ நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். இங்கே இருக்கும். ஸோ நான் ஏன் பெங்களூர் இப்போ வந்தேன்னா, எனக்கு வந்து பிஜி இதெல்லாம் தேடணும். என் ஆஃபீஸ் கூப்பிட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் வரணும். ஸோ அதுக்காக எனக்கு வந்து ரீலொகேஷன் பெனிஃபிட்ஸ்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது இங்கே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாம். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 14 days ஹோட்டல் ஸ்டே அப்புறம் எல்லாமே பண்ணி தராங்க. ஸோ அந்த ஹோட்டல் ஸ்டே நான் பண்ணது வந்து இப்போ நான் 8 days எடுத்திருக்கேன். ஸோ நான் தங்கியிருக்க இந்த ரூமோட நான் தங்கியிருக்க இந்த பிளேஸோட காஸ்ட் வந்து 8,000 per night. ஸோ இதை நான் வந்து எடுக்கலாம், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். எனக்கு வந்து பவியோட ஐடியா, பவி வந்து எடுக்க சொல்லிட்டேன். ஸோ இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நுழைஞ்சோனே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வாஷிங் மிஷின். ஸோ இங்கே இது ஃபஸ்ட் நுழைஞ்சோனே இட்ஸ் லைக் திஸ். ஸோ இங்கிட்டு வந்தோன்னா கிச்சன். ஸோ கிச்சன் பார்க்க இப்படி தான் இருக்குது. ஸோ கிச்சனில் வந்து நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவன் இருக்குது, இது ஓடிஜின்னு நினைக்கு ஓடிஜி இருக்குது. அண்ட் நைஃப், சிசர், டோஸ்டர், ஸ்டவ், அப்புறம் சும்மா காஃபி பவுடர், டீ பவுடர், டெய்ரி பவுடர், இந்த மாதிரி பவுடர். ஸோ அதனால் இருக்குது. டெய்லி 2 bottles ஆஃப் வாட்டர் தருவாங்க ரூமுக்கு வந்து. அண்ட் கம்ப்ளீட்டாக ரூமை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து இது இல்லாமல் இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான யூட்டென்சில்ஸ் கூட இருக்குது. லைக் சூப் பவுல்ஸ், அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசர், பாட்டில்ஸ். அது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்டால் கூட தே ஆர் ப்ரொவைடிங். ஸோ ஸ்பூன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அப்புறம் இங்கே வுடனில் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் க்ளவுஸ் எல்லாமே இருக்குது. ஐ திங்க் தட்ஸ் இட். யா, எல்லாமே இருக்குது. எவ்ரிதிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேன்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இதோட கிச்சன் வந்து முடியுது. டெய்லி நாங்கள் இப்போ சாப்பிட்டு கூட நம்ம பிளேட் வந்து நம்ம வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் நம்ம இங்கே போட்டோன்னா ரூம் சர்வீஸ் வரவங்க வந்து ஃபுல்லாகவே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ கம்மிங் டு ஹாலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இங்கே என்னென்னா, நான் இது வரைக்கும் இந்த இது பார்த்ததில்ல. ஃபேன் தான் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண ஆகும். இங்கே லைட்டே ஆகுது. எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதான்னு, ஆனால் லைட்டோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எனக்கு இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும், இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச விஷயம் உனக்கு வந்து என்ன இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்க வார்ம் லைட்ஸ். எனக்கு பொதுவாகவே வார்ம் லைட் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே ஃபுல்லாகவே வார்ம் லைட்ஸ் தான். ஒயிட் பிரைட் லைட்ஸ் எங்கேயுமே இல்லை, ஃபுல்லாக வார்ம் லைட்ஸ் தான். ஸோ டிவி, ஸ்பீக்கர்ஸ் அண்ட் வைஃபை ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு டேபிள் அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபோன், டஸ்ட்பின் அண்ட் ஒரு ஒர்க் டெஸ்க். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு லேம்ப், இங்கே ஒரு லேம்ப் அண்ட் மற்றது இது ஃபஸ்ட்டு பிடிச்சது லைட்டாக. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து லாங் கர்டைன்ஸ். எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் லாங் கர்டைன்ஸ்னு. எனக்கு வந்து லாங் கர்டைன்ஸ் வந்து இங்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இட்ஸ் அவுட்டர் வியூ. ஸோ நான் அவுட்டர் வியூ வந்து பக்கத்து ரூமில் வந்ததுக்கப்புறம் சேர்த்து காட்டுறேன். ஸோ இதுதான் இதோட ஹால் முடிஞ்சது. ஸோ இது 1 bedroom டீலக்ஸுங்கிறதால இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமில் நுழைஞ்சோடனே ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு கபோர்ட் இருக்குது. ஸோ கபோர்டில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க, நான் யூஸ் பண்ணல. அண்ட் அலாங் வித் திஸ் அயன் பாக்ஸ் அண்ட் அந்த அயன் பண்ணுற ஸ்டாண்ட் இதெல்லாம் இருக்குது. ஷவர் கேப் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருந்தது. ஸோ இங்கே வந்து நான் என் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுட்டேன். ஸோ இது ஃபுல்லாக இருக்குது. அண்ட் லாக்கர் கூட இருக்குது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இட்ஸ் த பெட்ரூம். இங்கே ஒரு மிரர் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து இது யூஷுவல் பெட் தான். ஸோ இங்கே பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது அண்ட் லைட்ஸ் அகெயின். அங்கேயும் ஒரு லைட் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக நான் நினச்சேன் லைக் ஏசிலாம் இருந்தாலும் ஃபேன் இருக்கும் ஆஃப் பண்ணிக்கலான்னு. பட் ஃபேனுங்கிற ஒரு விஷயமே இல்லை, ஃபுல்லாக ஏசி தான். அண்ட் நான் வந்த அன்றைக்கி ஏசி ஆஃப் பண்ணது தான். எனக்கு இப்போ வரைக்கும் தேவையே படலை ஏசி. ஸோ அகெயின் அ பால்கனி வியூ. ஸோ பால்கனி நான் அப்புறம் காட்டுறேன். அண்ட் ரெஸ்ட் ரூம் நான் சும்மா காட்டுறேன், பட் தெரில வீடியோவில் ஆட் பண்ணுவாங்களான்னு.
So it's the restroom. Restroom layum in the irukku. Like we can increase the brightness. So daily in the products லாம் provide பண்ணிட்டு போயிடுவாங்க. From shampoo, conditioner, body lotion, soap, அப்புறம் வந்து பாடி வாஷ் மாதிரி, ஷவர் ஜெல், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தந்துட்டு போயிடுவாங்க. ப்ளஸ் டிஸ்போசல் பேக் அண்ட் ஷவர் கேப் எல்லாமே தருவாங்க. அண்ட் டவல்ஸ் வச்சுருவாங்க ஃப்ரெஷ்ஷாக. நம்ம சப்போஸ் யூஸ் பண்ணியிருந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருவாங்க. அண்ட் இது வந்து வாஷ் பேஷன் வித் அ மிரர் அண்ட் டாய்லெட். அதை தாண்டி இங்கே வந்து வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இங்கே இது வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட் ஷவர் தான். பக்கெட் மக் எதுவுமே இல்லை இங்கே. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் எவ்ரிவேர் இட்ஸ் லைக் ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ ரெட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு சுடு தண்ணி வருது, இன்ஸ்டண்ட்டாக வருது, வெயிட்டே பண்ண வேணாம். அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணால் இட்ஸ் கோல்டு வாட்டர். ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்கேருந்து நம்ம போனோன்னா பால்கனிக்கு போகலாம். பால்கனி வியூ ஆக்சுவலி இது எல்லாத்த விட நான் வார்ம் லைட்ஸு அப்புறம் லாங் கர்டன்ஸ் இதெல்லாம் சொன்னேன். ஆனால் பால்கனி வியூ வேறு லெவலில் இருக்கும், சீரியஸாக சொல்கிறேன். அண்ட் இதை இப்போ காட்டுறதை விட நான் மார்னிங் காட்டினவங்க நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக மார்னிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம மார்னிங் என்னோட வீடியோ எடுத்து ஐம் ஸோ சாரி, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, கிளைமேட் ஒத்துக்கல. ஸோ இட்ஸ் திஸ். நான் கண்டிப்பாக இதோட மார்னிங் வியூ வேறு லெவலில் இருக்கும். நான் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ரூம் அண்ட் இங்கே வந்து நம்ம பால்கனி இருக்குது. ஸோ நம்ம ஹாலில் நான் பால்கனி சொன்னேன்ல. ஸோ இட் இஸ் அட்டாச்ட். ஸோ ஹால் ஓகே. ஸோ இதுதான் அலாங் வித் திஸ் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஃப்ரீ சொல்லியிருந்தேன்னு தரேன். டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த பேக்கேஜில் ஃப்ரீயாக தராங்க. அந்த வீடியோ வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து 9th ஃப்ளோரில் இருக்குது. என் கூட வந்த ஒரு அண்ணாக்கு வந்து 9th ஃப்ளோரில் ரூம். ஸோ அவரோட ரூமுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இருக்குது, நம்மளுக்கும் ஆக்சஸ் இருக்குது. பட் பூல் வியூ வந்து அந்த அண்ணாவோட ரூமில் தான் இருக்குது. நம்மளும் இதில் வேணும்னா ஸ்விம் பண்ணி விளாண்டுக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறையா இருந்தது. நான் எல்லாம் எடுத்துக்கல, கொஞ்சம் எல்லாத்துலேயும் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ சாப்பிட்டு நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம். இன்றைக்கி ஆஃபீஸ் டே. இதை நான் ஏன் vlog-ஆ எடுக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 8K per night. ஸோ ஒரு நாளைக்கு இட்ஸ் 8,000 rupees. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. எனக்கு தோணுச்சுங்கிறத விட பவி வந்து பண்ண சொன்னான். ஸோ போடலாம், நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க, நிறைய பேருக்கு எங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியும். ஸோ எனக்கு தெரில, எனக்கு என் கம்பெனியில் ரீலொகேஷன் பெனிஃபிட் இல்லைன்னா நான் இதெல்லாம் எப்போ நான் அஃபோர்ட் பண்ணியிருப்பேன், எப்போ நான் இங்கெல்லாம் வந்திருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த 8K வந்து இன்க்ளூடிங் வைஃபை, ரூம் சர்வீஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமே. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக சாப்பிடவே முடியாது. எல்லா வெரைட்டிலையும் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலே சாப்பிட முடியாது, அத்தனை வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அண்ட் ஃபுட் இஸ் ஆல்சோ குட். ஸோ பெங்களூர் வந்து சப்போஸ் உங்களால் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது 5-star ஹோட்டல் தான் எனக்கு. ஸோ ஓகே, இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.